அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு மிகவும் சுவாரஸ்யமான பதிவு. மேஷ ராசி கணவன், ரிஷப ராசி மனைவி, வேகம் விவேகத்தின் சங்கமம். இந்த இருவரும் இணைந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் ராசி மண்டலத்தின் முதல் ராசியான நெருப்பு தத்துவம் கொண்ட மேஷ ராசி ஆண், மறுபக்கம் நில தத்துவம் கொண்ட அமைதியும் நிதானமும் நிறைந்த ரிஷபராசி பெண். திருமணம் ஆக போகும் தங்களுடைய துணைவிய எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே திருமணம் ஆனவர்களா இருந்தா தங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறது? இத பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். மேஷம்ங்கிறது நெருப்பு ராசி, ரிஷபம்ங்கிறது நிலம். நெருப்பு நிலத்தை சூடாக்கும், ஆனா நிலம் தான் நெருப்புக்கு ஒரு நிலையான இடத்தை கொடுக்கும். இந்த தத்துவத்தோட நம்ம பயணத்தை தொடங்குவோம். மேஷராசி கணவருடைய குணநலன்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசி கணவர் எப்போதும் சுறுசுறுப்பின் உச்சமா இருப்பார். மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான்கிறதுனால அவர்கிட்ட எப்பவுமே ஒரு கமாண்டிங் பவர் இருந்துகிட்டே இருக்கும். எதையும் பெருசா யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். இப்பவே செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பாலிசியா இருக்கும். இந்த வேகம் சில சமயம் மற்றவர்களுக்கு எரிச்சலை தரவும் வாய்ப்பு இருக்கு. வெளியே பார்க்க கோபக்காரர் மாதிரி தெரிஞ்சாலும் தன்னுடைய மனைவிக்காக எதையும் செய்ய துணிபவரா இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான அரணா இருக்க விரும்புவாங்க. ரிஷபராசி மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதி பூங்காவா இருப்பாங்க. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இவங்க ரொம்ப அழகாவும் மென்மையானவர்களாகவும் இருப்பாங்க. எதையும் மெதுவா நேர்த்தியா செய்ய விரும்புவாங்க. இவங்க பொறுமையின் சிகரமா இருப்பாங்க. மேஷராசி கணவர் எவ்வளவு கத்துனாலும் இவங்க பெரும்பாலும் அமைதியாவே அதை கையாள்வாங்க. சமையலா இருக்கட்டும், வீடு அலங்காரமா இருக்கட்டும், இவங்களுடைய ரசனையே தனியா தான் இருக்கும். தரமான பொருட்களை தேடி தேடி வாங்குவாங்க. இவங்க பணத்தை வீணாக்கவும் மாட்டாங்க. எதிர்காலத்துக்கு சிறுக சிறுக சேமிப்பதில் வல்லவர்களாகவும் இருப்பாங்க. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கலாமா? காலையில கணவர் ஆபீஸுக்கு கிளம்புறாங்கன்னு வச்சுப்போமே. மேஷராசி கணவர் 8 மணிக்கே வாசல்ல நின்னு கத்துவாரு, இன்னும் என்ன பண்ற, சீக்கிரம் கிளம்பு, லேட் ஆகுதுன்னு. ஆனா ரிஷபராசி மனைவி ரொம்ப நிதானமா ஒவ்வொரு பொருளையும் சரியா எடுத்து வச்சு வீட்டை பூட்டிட்டு நிதானமா வருவாங்க. அங்க மேஷராசி கணவருக்கு புகைச்சல் வரும். ஆனா வண்டியில பாதி தூரம் போன பிறகுதான் கணவருக்கு தோணும், ஐயோ நான் அந்த ஃபைலை எடுக்க மறந்துட்டேன்னு. அப்போ மனைவி அமைதியா சொல்லுவாங்க, நான் அப்பவே அதை எடுத்து பைக்ல வச்சுட்டேன்னு. இதுதான் மேஷத்தின் வேகமும் ரிஷபத்தின் விவேகமும். பொருளாதாரம் மற்றும் குடும்ப முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியான் சம்பாதிப்பதில் வல்லவரா இருந்தா ரிஷபராசி பெண் அந்த பணத்தை சரியா மேனேஜ் செய்வதில் வல்லவரா இருப்பாங்க. கணவர் ஏதாவது ஒரு ரிஸ்கான பிசினஸ்ல முதலீடு செய்ய நினைக்கும் போது ரிஷபராசி மனைவி தான் அவருக்கு ஒரு பாதுகாப்பான பாதையை காட்டுவாங்க. இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கலாமா? வீட்டுக்கு ஒரு சோஃபா செட் வாங்கணும்னு இருவரும் கடைக்கு போறாங்க. மேஷராசி கணவர் முதல் கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே இது நல்லா இருக்கு, பேக் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா ரிஷபராசி மனைவி, இல்லைங்க இதோட துணி சரியில்லை, இன்னும் 2 கடை பார்ப்போம்னு சொல்லுவாங்க. கடையில அவங்க பொறுமையா தேடி தேடி ஒரு சோஃபா வாங்குவாங்க பாருங்க. அது 20 வருஷம் ஆனாலும் புதுசு மாதிரியே இருக்கும். இப்போ கணவர் பெருமையா எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாரு, எங்க வைஃப் செலக்ஷனே தனிதான்னு. பொதுவா மேஷராசி கணவர் அதிகாரத்தை காட்ட நினைக்கும் போது ரிஷபராசி மனைவி தன்னுடைய மௌனத்தாலேயே அவரை தோற்கடிப்பாங்க. இது சில சமயம் விரிசலை தரலாம். அதனால மேஷராசி கணவர்களே, உங்க மனைவி கிட்ட சாரி சொல்ல தயங்காதீங்க. நீங்க சொல்லும் அந்த ஒரு வார்த்தை அவரோட எல்லா கோபத்தையும் நிச்சயமா கரைக்கும். அதே மாதிரி கணவன் கோபத்துல இருக்கும்போது அவரை எதிர்க்காம அமைதியா இருக்க பழகுங்க மனைவிமார்கள். அவர் அமைதியான பிறகு மென்மையா சொன்னா உங்க பேச்ச அவங்க வேத வாக்கா எடுத்துப்பாங்க. மேஷமும் ரிஷபமும் இணைந்தா அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். அதாவது மேஷத்தின் துடிப்புக்கு ரிஷபத்தின் பொறுமை ஒரு ஆங்கர் போல செயல்படும். விட்டு கொடுத்து வாழ்ந்தா இந்த தம்பதிகள் மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருப்பாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்ததா? உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சுன்னா உங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோல சொல்லியிருக்க விஷயங்கள் பொதுவான பலன்கள் தான். உங்க சுயஜாதகத்துல இருக்கும் கிரக நிலைகளும் தற்போதைய தசாபுத்திகளும் தான் உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறத தீர்மானிக்கும். அதனால
உங்க சுயஜாதகத்துல கிரகநிலை அமைப்புகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்குங்கிறத பத்தின புரிதல் உங்களுக்கு இருக்கும். அதுக்கேத்த பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். உங்க சுயஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம உங்க நண்பர்களுக்கும் வீடியோவை பகிர்ந்துக்கங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.